இப்பொழுது போடுறோம் இரண்டாம் பருவம் சார்ந்த கடைசி பாடல்கள் இதெல்லாம் முக்கியம். கடைசி பாடல்கள் நிமித்த உபாகாரம் என்ற ஒரு சிறு புத்தகம் எல்லார் கையில இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் படிக்கிறவங்க எல்லாம் வச்சிருக்கீங்க. யாராவது படிக்காதவங்க இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு புத்தகம் கொடுத்துருங்க. ஆர்வத்தோட உட்கார்ந்து செய்வாங்க. யாருக்காவது புத்தகம் இல்லை நாங்க படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் புத்தகம் கொடுத்துருங்க. பரமாத்மர்கள் எல்லாருமே கொடுக்குறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நாம் மற்றவங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். பயபக்தியோட உபவாசங்கள் இருப்பது கதை பிடிச்சாங்கன்னா புராணங்களை கேட்டு இதுதான் தர்மம் அப்படின்னா கொஞ்ச நாள் எல்லாரும் அதே மற்ற சமயத்திலே உண்டான். நம்ம சமயத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற சமயங்களையும் அப்படிதான் தர்மம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நாமும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனாலும் பிற சமயங்கள்ல அதுக்காக வேலை கிடையாது. நீ வந்து முன்னாடி உன்னை அர்ப்பணம் பண்ணிட்டுனா உனக்கு உடனே அப்படி அவங்க அது வந்து நாம அப்படின்னா பகவான் வந்து பார்த்துருந்தாங்க. நமக்கு எல்லாம் நடுகிறோம் பகவான் நமக்கு எல்லாரும் எல்லாம் நல்ல பண்ணுவாங்க அப்படின்னு அதே பரிபாட்டிங்க 1000 அப்படி அவகாசத்தை சேர்த்து நாம அது பல காரணங்களோடு. ஆனால் ஒரு கேள்வியே அறம் என்று சொன்ன சமண நெறியை பொருளின் இயல்பை தெரிந்து கொள்வதற்கு நாம் இதுவரை ஏதாவது முயற்சி பண்ணிருக்கோமா? இந்த பரமாக நமக்கு வராது வருதா 5 ஆண்டுகள். ஆனா கொஞ்சம் முயற்சி மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. பொன்னூர் மலை மையமாக வைத்து முன்தொகை மலர்மழை அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் வழி பண்ணியிருக்காங்க. இது போன்ற நிறைய தத்துவத்தை பரப்புவதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். அதனால இது 82வது பயிற்சி அவ்வளவு பண்ணி இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் போய் சேர எல்லோரும் அதை தெரிந்து கொள்ளல. ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் போயிருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, அவர்கள்லாம் இப்போ நல்லா படிச்சு ஸ்காலர் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் கூட இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க. பூபால் புரியாத இருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி பயிற்சி வகுப்புல வந்தவங்க தான். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஒரு சிலர் இன்னும் தொடர்ந்து சில பேர் வாயை முடிச்சு அவங்க அது எவ்வளவு பேருக்கு சேர்க்க முடியுது சேர்க்கிறோம். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பவர்ஃபுல் மீடியாவும் கிடையாது. அந்த வழி நடக்கணும். ஆனா அது ஏன் செய்யணும், எதற்காக செய்யறோம் அது தெரிஞ்சுக்கிறோமா? எதுக்கு இருக்கோம், எதுக்கு உபவாசம், எதுக்கு கோயிலுக்கு வரணும், எதுக்கு பகவானை கும்பிடணும், இதை தெரிந்து கொண்டு செய்யணுமா? பத்து சகாமோ தம்மோட பகவான் தான் சொல்லியிருக்காரு. வந்தே தற்குணத்தையே ஆச்சாரியர் எழுதியிருக்கார். பகவான் சொன்னதை வச்சுதான் அந்த குணங்களை நான் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு பூஜை செய்யறோம். அந்த குணங்களை பெறுவதற்கு என்ன முயற்சி பண்ணும்?
பூஜை பண்ணிட்டே இருந்தா அந்த குணங்களை பெற்று விட முடியுமா? பூஜை பண்ணலன்னாலும் பெற முடியாது, பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பெற முடியாது. இது இரண்டுமே ஒன்று. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வர்றதாலதான் பகவான் யாருன்னு தெரியுது, பகவான் என்ன சொன்னார்ன்றதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்து பயிற்சி வகுப்பு நடத்த முடியுமா? இங்க நீங்க வரவழைச்சிக்க பயிற்சி வகுப்பு எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம். ஆகையினால அதற்கு ஒரு இடம் தேவை. அதனால ஆயத்தனங்கள் நமக்கு அதற்கு துணையாக இருக்கின்றன. ஆனாலும் அறம் என்பது பொருளின் இயல்பை அறிதல். யாரெல்லாம் பொருளின் இயல்பை அறிந்தார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளாக ஆனார்கள். வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ஆதிநாதர் என்ன பண்ணாரு? ஆதிநாதர் முதல் மகாவீரர் வரை என்ன பண்ணாங்க? என்ன விதானம் பண்ணி இருப்பாங்க? விஸ்வதேவ விதானம் பண்ணார் ஆதிநாதர். 24 தீர்த்தங்கள் 720 தீர்த்தங்கள் விதானம் எல்லாம் பண்ணாரா? இல்ல. என்ன செய்து தீர்த்தங்கள் ஆனாங்க? தன்னியல்பை அறிந்தார்கள், பொருளின் இயல்பை அறம் என்பதை அறிந்தார்கள். உயிர் என்றால் என்ன, ஜடப்பொருள் என்றால் என்ன, உயிர் பொருளையும் பிற பொருளையும் பிரித்தறிந்தார்கள். பிரித்து அறிந்து எது என்னுடையதோ அந்த பொருளை நான் ஆழ்கிறேன் என்று ஆழ்ந்தார்கள். வேற என்ன செய்தாங்க? அவர்கள் வழிகாட்டியாக நமக்கு இருப்பதால் நாம் அவர்களை போற்றுகிறோம். அந்த நன்றி கடன். என் நன்றி கொண்டாக்கும் ஓய்வுண்டால் ஓய்வில்லை. அவர்கள் நன்றி நாம் மறக்க கூடாது. அவர்கள் நமக்காக செய்த நன்றி, அவர்கள் சமோசரண வாயிலாக அற உபதேசத்தை செய்யவில்லை என்றால் நமக்கு அவங்க எப்படி முக்தி அடைந்தார்கள் தெரியாமே போயிடும். அந்த செய்நன்றிக்காகத்தான் நாம் அவர்களை வணங்குகிறோம். ஆனா என்ன ஆகி போச்சு? அவர்களை வணங்குவதாலேயே மோட்சமே போயிடலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். அதான் தர்மம். அதான் அந்த எல்லையோட நின்றுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட வரல. வாழ்நாள் ஒண்ணு இந்த பக்கமே திரும்பாதுங்கிறாங்க. கோயில்ல என்னன்னே தெரியாதுங்கிறவங்க அவங்களை பத்தி நாம என்ன பேச முடியும்? சரி, கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறவங்க இங்க வந்து இதோட நின்றுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துதான் உண்மையான அறத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய உண்மையான பயனை அடைய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி அதன் வாயிலாக உண்மையை கருத்துக்களை சென்று சேர்க்கணும்னு பேச்சு பண்ணாங்க. உண்மையிலேயே சொல்றேன், விதானம் பூஜை இவற்றையெல்லாம் நாம தான் செய்யறோம். ஆனால் இந்த பரமாத்ம வகுப்பு நான் செய்யணும் கேட்கிறேன். எனக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு, நீங்க நடத்துற வகுப்பை நான் செய்யணும் கேட்கிறாங்க அப்படின்னா. ஏன்? இங்க எந்த மதம் சார்ந்த கருத்தே கிடையாது. எல்லாமே பொருள்கள் சார்ந்த கருத்துக்கள், பொருள்களின் இயல்பை கூறுகின்ற கருத்துக்கள். ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க, நீங்க பரமாவை சொல்லி கொடுத்து யாரும் பூஜைக்கு வரல. நானே பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நான் விதானம் பண்ணிருக்கேன், 71 விதானத்தை எடிட் பண்ணிருக்கிறேன். நான் போய் பூஜை பண்ணக்கூடாது. அது ஆனால் அதோடு நின்று விட்டால் பயன் கிடைக்குமா? அதற்காக அதற்கும் மேல போகணும்னு சொல்றோம். நான் அதுக்கு அவருக்கு கீழே போவேன்னாக்கா அந்த தகுதியை இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய தகுதி அற்றவர்கள் தான் நான் சொல்றோம். ஆகையினால நாம் எதை அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டுமோ அதை நாம் அறிவதற்கு இதெல்லாம் இந்த விதானங்கள்லாம் எதுக்கு ஏற்படுத்தினாங்க? சிலருக்கு நேர தத்துவத்தை சொன்ன புரியாது. அதனால பாடல்கள் வழியாக, நாடகம் வழியாக, கதைகள் வழியாக, விதான பூஜைகள் வழியாக. விதான பூஜை என்ன இருக்கு பாருங்க, அந்த விதானத்தினுடைய பாடல்கள் படிச்சு பாருங்க, அதனுடைய கருத்தை பாருங்க. நாம அதே பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், இல்லைன்னா பாடலை விட்டுட்டு மந்திரத்தை வந்து படிச்சுட்டு அந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் கூட தெரியாம படிச்சிடுவோம். இப்படி எல்லாம் பண்றோம். அது எதற்காக எழுதுறாங்கன்னா இப்படி படித்து தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் அதன் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான். அதனாலதான் நான் ஏன்னா விதானம் பண்ண போனேன்னாக்க 2 மணி நேரத்துல முடியுமா, 1 மணி நேரத்துல முடியுமா, சின்ன விதானமா பார்த்து வைங்க அப்படின்னுவாங்க. நீங்க எந்த சின்ன விதானம் வச்சாலும் 3 மணி நேரத்துக்கு கம்மியா முடிக்க முடியாது என்னால. ஏன்னா நான் இடையில சொல்லாம அப்படியே படிச்சுட்டு போறவங்க கிடையாது. நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிதான் அப்புறம் போகும். அதனால அதுதான் முக்கியம். எது தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். விதானம் வாயிலாகவும் இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து ஆகமங்களும் இதைத்தான் வலியுறுத்துகின்ற 4 அணியோகளும்
நான் ஸ்ரீபுராணம் படிக்க ஆரம்பிச்சேன். முதல்லையும் கொளத்தூர் ஜனாலயத்துல படித்தேன். இப்போ அம்மையில் படிக்க கொளத்தூரையும் படிக்க போறேன். இப்ப 6 மாசம் அங்க போனதால விட்டு போச்சு. யாரோ ஒருத்தர் சாஸ்திரி ஸ்ரீபுராணம் கூட படிப்பாரா? என்ன நான் திரவியாலயம் வந்து வேலைக்கு படிக்க கூடாதுன்னு சொன்னோமா இல்ல படிக்க மாட்டேன்னு என்னன்னு தெரியல. அப்படி யாரும் சொன்னது அதுவும் கேள்விப்பட்டேன். அதனால அவருக்கும் புராணத்தை எல்லாம் படிக்கிறார். முதல் நான் படிச்சதே ஸ்ரீபுராணம் தான். எனக்கு சொல்லி கொடுத்த ஆசான் சம்பந்தவந்த சாஸ்திரியார். ஒரு காலத்துல அவர் தான் பிரதிஷ்டா, தமிழ்நாட்டுல அவர் தான் பிரதிஷ்டாச்சாரி. அவர் தான் எல்லா கோயிலும் பிரதிஷ்டை பண்ணாரு. எங்கூர் கோயிலுக்கு கூட 84 அவர் பண்ணாரு. அதுக்கப்புறமா 2018 நான் வந்துட்டு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறமா ஆச்சு. ஆக அவர்கிட்ட நான் ஸ்ரீபுராணம் கேட்டிருக்கேன். அது கூட எத்தனை சொல்லியிருக்கிறேன். ஆகையினால 4 அநியோகங்களும் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்பதை பரமாகம் படித்தவர்களுக்கு நன்றா தெரியும். ஏற்கனவே ஒரு பாடம் 4 அநியோகத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம் இருக்கு. இதே மோட்ச மார்க்க பிரகாசத்துல ஒரு அதிகாரமே அதுக்கு ஒதுக்கி இருக்காரு. அதை படிக்கும் போது இன்னும் தெளிவாயிடும். நாம கதைகள் வாயிலாக கற்றுவதற்கு சொல்றது எப்படின்னாக்கா, குழந்தைகளுக்கு நாம சொல்றோம் பாருங்க, தீபாவளிக்கு கோயிலுக்கு போவாங்க, வாடா நீ வாய தீபாவளிக்கு எப்படி லட்டு பூஜை பண்றாங்க பார்த்து. இப்போ லட்டு பூஜை செய்யறோம்ல, அன்னைக்கு வரும் குழந்தை. அன்னைக்கு வந்ததுமே பூஜையை முடிச்சுட்டு போகும்போது லட்டு குழந்தை கையில கொடுத்து விடுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு வரதுனால உனக்கு லட்டு கிடைச்சது. அந்த மாதிரி பிரதமான யோக ஸ்டைல். நீ இதை செய்தினா உனக்கு அது கிடைக்கும், இதை செய்தா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் பிரதமான யோக கதையினுடைய நோக்கமே தவிர, அதே மாதிரி நீங்க போய் செஞ்சுட்டு அர்ஜுன சொல்றதுக்கான சொல்றாங்க, அவன் ஒரே நம்பிக்கையில எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான், ஆகாய அவனை விட்டு சித்தையாச்சு போயிட்டாங்க. நீங்க போய் அந்த மாதிரி ஏதாவது பிராக்டிஸ் பண்ணி அந்த அளவுக்கு அந்த நீச்சல் கிடையாது. அதனால அது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் பிரதமான யோகத்துல சொல்ல முடியும். அந்த மாதிரி கதைகள் வாயிலாக ஒரு பற்றுதலையும் ஒரு தர்மத்தின் ஈடுபாட்டையும் உருவாக்குறதுதான் பிரதமான யோக கதைகள். அதே மாதிரி சார்ந்தோர் 63 சலாகத்திற்கு எப்படியெல்லாம் தன்னை உணர்ந்து முக்தி அடைந்தார்கள் அதையும் அவங்க காட்டியிருக்காங்க. நாம கதையை படிச்சுட்டு தத்துவத்தை விட்டுருக்கோம். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், சந்திரபிரப தீர்த்தங்கர் காவியத்துல நற்காட்சியை பற்றி எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார். நாமெல்லாம் சிராவகம் சொல்லிக்கிறோம், நம்ம நற்காட்சி அந்த பகுதியை படிச்சுட்டு பாருங்க. அகக்கரண அபூர்வ கரண அணிவர்த்தி கரணத்தை எல்லாம் செய்து முழு முயற்சியோடு தன்னுடைய உணர்வுகளை ஆன்மாவில் யார் ஒன்றி முயற்சி செய்கிறார்களோ, கர்ணலக்தியோடு கூடி இருக்கிறார்களோ அவர்கள் தான் நற்காட்சியாளர். நம்ம வாழ்க்கையில அகக்கரணம் அபூர்வ கரணம் அணிவர்த்தி கரணம் என்னன்னு தெரியுமா? இதுல இருக்கிற முயற்சி தெரியும், படிச்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதுக்கு உண்டான முயற்சி எப்போ பேரே தெரியாது. சரி, பேர் தெரியாட்டி பரவாயில்ல, அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணி இருக்கிறோமா? விலங்குகளுக்கு கூட பேர் தெரியாது, ஆனா அதுக்கு உண்டான உரிய முயற்சியை அக உபதேசம் மூலமாக செய்கிறது. ஏன்னா அது பேச வராது. அதனால அந்த உணர்வு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு, புரிந்து கொள்கிறது. நமக்கு அந்த புரிதலாவது இருக்கா? ஆனா நாமெல்லாம் யாரு? சிராவக சிராவகிய சமஸ்த சிராவக சிராவகிகள். சிராவகிகள் என்பது சம்மேத் நிலையை விட ஒரு படி மேல. நீங்க தத்துவம் படிக்க வேணாம், ஸ்ரீபுராணம் படிங்க. நீங்க எல்லாத்தையும் அப்படித்தானே சொல்லுவீங்க. கதையிலன்னா நீங்க கதையை கூட இப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னு நினைக்காதீங்க. இருக்கிற கதையை தான் நான் படிச்சு வரியா படிச்சுதான் சொல்றேன். அது தமிழாக்கம் பண்ணது கூட சொல்லல, மூல ஸ்ரீபுராணத்தை தான் படிச்சு சொல்றேன். ஆகையினால இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம், இந்த கதைகள் 63 சலாகப்பருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது? அவர்கள் எந்த நெறியை சென்று முக்தியை வீடு வைத்தை அடைந்தார்களோ அதே முறையில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா நாம நற்காட்சி தான் என்னன்னு கூட தெரியாம நற்காட்சி விழா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 48 நாள் நோன்பு இருந்து மாலை போட்டுக்கிட்டு செப்பல் போடாம காலை துணி போட்டுக்கிட்டு திருநெல்வேலிக்கு போய் வந்தவங்க எல்லாம் கமெண்ட் நற்காட்சியாளர். ஆனா நோக்கம் தேவகுந்த சிப்பால் அவர்கள் துவக்கிய நோக்கம், நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் பாதை மாறி செல்கிறார்கள், அதை தடுப்பதற்காக. அது நோக்கம் தவறல்ல, ஆனால் முறையாக அதை நாம் புரிந்து கொண்டோமா? போறது தவறு இல்லை, ஆனால்
நற்காட்சி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோமா? அதற்கு ஏதாவது முயற்சி செய்வோமா? அங்க போய் திருப்பதியில பண்றதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருந்தா எப்படி அதை நற்காட்சின்னு சொல்றது? அங்க போய் காது குத்திக்கிறது, அங்க போய் மொட்டை அடிச்சுக்கிறது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, முதல்ல கொஞ்சம் அதிகமா இருக்குது. சரி, எதுவும் ஆக இப்படிதான் ஒவ்வொன்றையும் இப்ப இன்னும் பாருங்க, அந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு சொன்னா நீங்க எல்லாம் புதுசு புதுசா எங்கேயோ பரம்பரையை கொண்டு வரீங்க, அந்த நாள்ல தமிழ்நாட்டுல இருந்த பரம்பரையை மாத்துறீங்க அப்படி இல்லாம சிலர் சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு பரம்பரை மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது. யாராவது அதை பத்தி யோசிக்கிறோமா? நாம யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. சனி பெயர்ச்சிக்கு பூஜை பண்ண நடக்குது நம்ம கோவில்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் தெரியும். இதெல்லாம் நாம கேள்விப்படுவதோடு நிற்கிறோம். இதுல வீதராகியா இருப்போம். பற்றற்றவன் நாமம். எங்க எது இருந்தாலும் கவலை இல்லை, எந்த கோயில யார் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் கவலை இல்லை, அதுல பற்றற்று இருக்கிறோம். எதுல பற்றற்று இருக்கணுமோ அதுல இல்லை, என்ன பண்றது? ஆக இப்படி எல்லாம் நம்ம கோவில்கள்ல சனி பயிற்சிக்கு பூஜை நடக்குது, குரு பலனுக்காக பூஜை பண்றது, இதெல்லாம் அந்த நாள்ல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அப்புறம் தேய்பிரை அஷ்டமி, இதெல்லாம் எப்போது நடந்து பார்த்திருக்கீங்களா? நாம கூட கொடுத்தா நாம சரி போவோம், என்ன 4 பேர் போறாங்க, நாம போயிட்டு வரும். இப்படி எத்தனை வழிபாட்டு முறைகளிலே எவ்வளவு கோளாறுகள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நாளைக்கு நம்ம கோவில்ல வேற ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்றதுக்கே வழி நாம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோயில்ல சனி பகவானுக்கு பூஜை நடக்குதுன்னா அது எங்க கோயில்னு சொல்ல போறாங்க. காலையில் கூட சொன்ன பாருங்க, எத்தனை கோயில் வடநாட்டுல அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு. இதை நம்ம கேட்பாரத்துக்கு இருக்குது, அதனால அவன் எது பண்ணாலும் யாரும் கேட்க போறது. ஆக அப்படி போயிட்டு இருக்கு. ஆக இதற்கெல்லாம் உண்மையான நாம் என்ன நினைச்சிட்டோம், பகவானுக்கு பூஜை பண்ணா பகவான் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவாரு, அவரே ஒண்ணும் இல்லாத இருக்காரு. நாம போயிட்டு அவர் கையில காசை வச்சுட்டோம். பாவம் கையில வெறும் கையா கிடையாது, காசு அரிசி என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுட்டு வரோம். என்னத்தை நாம பகவானை புரிஞ்சுக்கிட்டு வழிபடுறோம்? வழிபடுறதாலும் ஒழுங்கா வழிபடுறோமா? அதுவும் கிடையாது. தர்மத்தையாவது சரியா புரிஞ்சுக்கணுமா? அதுவும் கிடையாது. அப்புறம் ஏதாவது சொன்னா நீங்க இப்படி சொல்றீங்க, நான் இங்க பூஜை வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு இப்படி போறீங்க. யார் சொன்னது பூஜை வேணாம்? ஆகையினால் எதை சொன்னாலும் அதை தெளிவாக சரியாக உரிய முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இவ்வளவு சொல்றேன். ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, நான் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் அப்படி, நான் என்ன பண்றது, எனக்கு ஒதுக்கப்பட்டது அப்படி. அதுக்காக நான் உங்களை ஒதுக்கி தர்மத்தை சொல்ல முடியாது, தர்மத்தையும் ஒதுக்க முடியாது. எல்லாமே ஆகமத்தில் இருக்கிற கருத்துக்கள் தான். ஆகையினால நான் சொன்ன பாருங்க, திருக்குறள் உரை நான் கூட சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஊர்ல யாருமே எழுதல அப்படின்லாம். அதை உரிய கருத்தை உரிய முறையிலே தெளிவாக எடுத்து சொன்னா மற்றவங்க கூட நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா நாம தவறாக சொன்னோம்னா இப்படிதான் கோளாறுலாம் நிறைய நடந்துகிட்டே போகும். ஆகையினால நிமித்த உபாதானம் என்ற தலைப்பில் என்ன நாம பேசணும் அப்படின்றத முதல்ல சும்மா பொதுவா இன்னைக்கு பேசுவோம். அதன் பிறகு அது அதனுடைய பிரிவுகள் எல்லாம் அப்புறம் அடுத்த 5 வகுப்புகள் இருக்கு. 5 வகுப்புல இந்த சிறிய புத்தகத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இதுல பரமாக வகுப்புல இருக்கிறது கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. இதுக்கப்புறம் தனியா எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிற ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கணும்னு தேவை இருக்காது, நேரமும் கிடையாது. அது வேற ஒரு பக்கம். ஏற்கனவே தத்துவஞான பாடமாலா பாகம் 2ல 4வது பாடத்துல நிமித்த உபாதானத்தை பற்றி படிச்சுட்டோம். அதோடைய விளக்கம்லாம் இங்க இருக்கு. அதனால புரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது. புதுசா இருக்கிறவங்களுக்கு ஒன்னா கொஞ்சம் இது இந்த மாதிரிலாம் கூட நிமித்த உபாதானம் சொல்லலாம் கூட ஆரம்பத்தில் இருக்கா அப்படின்னு புதுசா இருக்கிறவங்களுக்கு தோணலாம். இருந்தாலும் கேளுங்க, கேட்டு கேட்டு வச்சாக்கா எப்போது ஒரு காலத்துல அது நமக்கு புரிய வரும். நான் ஒண்ணுமே தெரியாது ஜெயப்பூர் போனேன், அப்பதான் சொன்னாங்க. அப்ப சமய சாரமும் பிரவச்சன சாரமும் நடத்திட்டு இருந்தாங்க. பாரு, இப்ப உனக்கு ஒன்றும் புரியாதுதான், புரியலன்னு சொல்லி கிளாஸ் வராத விட்டுறாத, வந்து உட்காரு, கேட்டுக்கிட்டே இரு. ஒரு 4-5 மாசம் போனா அப்புறம் இங்க சொல்லுக்கு இதுதான் அர்த்தம் நீயே புரிஞ்சுக்குவ. உன் பாஷையில எங்களுக்கு சொல்ல இங்க யாரும் கிடையாது, தமிழ் தெரிஞ்சவங்க அப்ப யாரும் அங்க கிடையாது. அதனால கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
கேட்டு அந்த சொற்கள்லாம் அப்புறம் பரிச்சயமாயி அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சு. அது போலதான் புதுசா இருக்கிறவங்க கூட புரிய முடியாதுன்னு கிடையாது, எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும் தான், எல்லாமும் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் சொல்றேன், நான் கூட புரிஞ்சுக்கிறாங்கன்ற போது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. அதனால நாம ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது? நிமித்தம் உபாதானம் அப்படின்ற தலைப்புல நாம இப்ப என்ன பேச போறோம்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உலகத்துல எத்தனையோ செயல் நடக்குது இல்லை, அது எந்த செயலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் அந்த செயல் நடைபெறுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். காரணம் இல்லாத காரியம் ஏதாவது நடக்குமா? இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது, இது ஒரு செயல் நினைச்சுன்னா இது காரணம் இல்லாம நடக்குதா? எத்தனையோ, இதுக்கு எத்தனையோ காரணங்கள், யார் யாரோ காரணம். நீங்களும் காரணம், நானும் காரணம், ஏற்பாடு பண்ணவங்க காரணம், இடம் காரணம். ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு செயலுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். எந்த ஒரு செயலும் காரணம் இல்லாமல் நிகழ்வதில்லை. ஏங்க இதெல்லாமே அவங்க தர்மம். அப்படி சொன்னாங்க. எங்க ஊர்ல வரட்சி சாஸ்திரி வந்து பேசும்போது 1 மணி நேரம் பேசிட்டு போனார். அவர் தத்துவத்தை பேசினார். அவர் போயிட்ட பிறகு என்ன கேட்கிறாங்க, என்னங்க ஒரு பகவான் பேர் இல்லை, ஒரு புராண கதை இல்லை, ஒரு பூஜையை பத்தி பேசல, அவர் என்ன ஏதோ சொல்லிட்டு போனார், ஒருத்தருக்குமே ஒண்ணுமே புரியல அப்படின்னாங்க. அந்த மாதிரி இப்ப நிலைமை இல்லை. இப்ப நிலைமை எவ்வளவு மாறி இருக்கு. ஒரு 200-300 பேர் எதை சொன்னாலும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொடுத்து இருக்காங்க. அப்புறமாக அவங்க கேட்கிற கேள்வி, அவங்க அதுல செயல்படுற விதத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஆகையினால நிமித்தம் உபாதானம் என்ற சொல் ஒரு சிலருக்கு புதுமையாக இருந்தாலும் பரமாக படிக்கிறவங்களுக்கு அது எல்லாருக்கும் நன்றாக அறிமுகமான சொற்கள் தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு கண்டிப்பாக காரணம் என்று ஒன்று இருக்கும். அது ஒன்றா இருக்கலாம், பலவா இருக்கும். அந்த காரியத்திற்கு உண்டான காரணங்கள் அப்படின்னு வரும் பொழுது காரியம் எது, காரணம் எது, காரியத்தினுடைய வகைகள் என்ன, காரணத்தினுடைய வகைகள், அதை பார்க்கத்தான் இப்ப இந்த பகுப்பினுடைய நோக்கம். இந்த புத்தகத்துல அதுதான் எழுதியிருக்காங்க. காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய காரணங்கள் எவை, எந்த காரணத்தால் அந்த காரியம் நடைபெற்று. ராமேஸ்வரத்துக்கு இணைக்கும் பாலம் கட்டினாங்க. அவங்க சொல்றாங்க இல்ல, ராமர் பாலம், ராமர் சேர்த்து அந்த பாலம் கட்டுறதுக்கு ஒரு அணில் கூட போய் ஒரு கல்லுக்கு போட்டுதான். ராமர் பார்த்துட்டு அதிசயப்பட்டு இந்த அணிலுக்கு கூட அந்த பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அணிலை செல்லமா எடுத்து அந்த முதுகுல 3 வரலாறு அது தடவி கொடுத்தாங்க. அதான் அது 3 கோடு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அங்க யூஎஸ்ல இருக்கிற அணில்கள் முதுகுல கோடு கிடையாது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த அணில் கூட அந்த பாலத்துக்கு காரணமா இருந்தது, அதுக்காக சொல்ல வந்தேன். அது போல இந்த பயிற்சி வகுப்புக்கு யார் யார் காரணம்? நாம மட்டும் இல்லை, அதோ ஒர்க் பண்றாங்களா அவங்க கூட காரணம், அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா அவங்களும் காரணம், இந்த ஜினாலயம் காரணம், இந்த இடம் காரணம், இந்த நேரம் காரணம், இந்த தேதி காரணம், திருவேட்சேத்திர கால பாவங்கள் சொன்னாங்க வகுப்புல, அனைத்தும் அதற்கு காரணம் தான். இதுல உண்மையான காரணம் எது அப்படின்னு வரும்போது என்ன சொல்லுவோம்? நான் இல்லாத நடந்துருமா? அது இருக்க இல்ல. இந்த நிகழ்ச்சி விட்டுருங்க, வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கல்யாணம் நானே இல்லைன்னா நடந்திருக்குமா? அந்த கல்யாணத்துக்கு நான் தான்றோம். நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறோமா? ஏங்க நமக்குதான் கல்யாணம் ஆகி போச்சு. ஜோக்காக சொல்ல, ஒரு ஊர்ல பிரதிஷ்டையில கேட்கிறேன், நாமெல்லாம் எந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்? அந்த ஊர் அதிகம் பயிற்சி இல்லாத ஆகமத்துல யாருக்கும் பதில் சொல்ல முடியல. எங்க மேடையிலே எதிர்ப்பு பச்சை கல்யாணம் அப்படின்னு சரின்ட்டு கேட்டுக்கிட்டாங்க. சரி நமக்கெல்லாம் எத்தனை கல்யாணங்கள் நடந்திருக்குன்னு ஒரு அம்மா எழுந்து, ஒரே ஒரு கல்யாணம் சார், உண்மையா நடந்தது.
அப்ப இன்னும் 4 கல்யாணம் ரொம்ப தூரம் தான் உங்களுக்கு. ஆக இப்படியெல்லாம் நான் பார்க்கிறேன் இல்ல, ஒவ்வொரு காரியமும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நற்காரியங்களுக்கும் நாம் தான் காரணம் நினைக்கிறோம். ஏதாவது ஒண்ணு தவறுதலா நடந்துச்சுன்னா என்ன நினைக்கிறோம், உன்னாலதான் கெட்டு போச்சு. அப்ப நான் தான் சொல்றது கிடையாது, உன்னாலதான் கெட்டது. நான் என்னால கூட இருக்கலாம், ஆனா நான் என்னாலன்னு சொல்ல மாட்டேன். பொதுவா அப்படித்தானே பேசுவோம். பேசும்போது கூட என்ன சொல்லுவோம், என்ன கூட எரிஞ்சு போயிருக்கேன் அப்படின்னா, அது ஒண்ணும் இல்லையே, நான் போய் அடுப்பை வச்சு சமைச்சிட்டு இருந்தேன்னா அப்போ பத்திச்சாரு. சமைச்சது நானே, புடவை தானா போய் அடுப்புல வெந்து பத்திச்சு. அதுக்கு நான் காலம் அமைச்சு போவோம். சமைச்சது நான்னா புடவை கொளுத்திக்கணும் நானும் சொல்லணும் இல்லையா, ரெண்டுமே நான் இல்லைன்னு சொல்லணும். அதான முறை. ஆனா அப்படியே சொல்றோம், நல்லதுக்கெல்லாம் நான், மற்றதெல்லாம் தானா நடந்தது, இல்லைன்னா வேற யாரும் காரணம். அது இல்லைன்னா என்ன சொல்லுங்க, அவசர அவசரமா எனக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொன்னா நான் அவசர அவசரமா போனேன், அதனால ஆயிப்போச்சு. அது காரணம் அவங்க யாருக்கு. ஆக இப்படி எல்லாம் எது காரணம், உண்மையான காரணம் எது, எந்த காரணத்தால் காரியம் நிகழ்கிறது, இதுக்கும் தர்மத்துக்கும் என்னன்னே சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பரமபட்சம் கேட்க மாட்டாங்க, மற்றவங்க கேட்கலாம். இங்கே காரியம், எந்த காரியத்தை நாம் நிகழ்த்த வேண்டுமோ அந்த காரியத்திற்கும் காரணம் உண்டு. எந்த காரியத்தை நிகழ்த்தணும், நாமெல்லாம் எந்த காரியத்துக்காக உட்கார்ந்து இருக்கிறோம், 3 நாள் எப்ப முடியும் அதுக்காகவா? இல்லை, நாம் எப்படி அவரை போல் ஆவது, வீடு பேரு என்ற காரியத்திற்காக நாம் வீட்டிலிருந்து வந்திருக்கிறோம், வீட்டை விட்டு வந்திருக்கிறோம், வீட்டை விடுவதற்காக, அந்த வீட்டை அடைவதற்காக. ஆனால் அந்த வீடு பேரு என்ற காரியத்திற்கு, மோட்சம் என்ற காரியத்திற்கு, இப்பெல்லாம் நீங்க தூய தமிழ்லயே பேச வேணாங்க, எங்களுக்கு அந்த சொல்லே முக்தி மோட்சம்னாலே எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஆக அப்படிப்பட்ட அந்த செயல், அந்த செயல் இன்னும் நமக்கு நடக்காம, அந்த கல்யாணம் நமக்கு இன்னும் நடக்கல. அந்த கல்யாணத்திற்குரிய காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு காரணம் எது என்பதை தெரிந்து கொள்ளணும். அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் நாம மோட்சத்தை எங்கெங்கெல்லாம் தேடுறோம், வெளியில போய் தேடிட்டு இருக்கோம். பகவான் கிட்ட இருக்குமா, தைலோக்கியநாதர் ஜினாலயத்தில் இருக்குமா, பூஜை புக்குல இருக்குமா, விதானத்துல இருக்குமா, அவங்க கிட்ட இருக்குமா, இவங்க கிட்ட இருக்குமான்னு தேடுறோம். ஆதிநாதர் எங்க போய் தேடினாரு, எந்த கோயில்ல போய் தேடினாரு? இப்படி சொல்றதால கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அவர் எங்கேயும் போய் தேடல, யாருக்கிட்டும் போய் கேட்கல, எனக்கு எங்க மோட்சம் எப்படி கிடைக்கும்னு கேட்கல. எங்க அவங்க எல்லாம் தீர்த்தங்கிற சுயம்புங்க, மற்றவங்க எல்லாம் சரி அவரை விட்டுருங்க. பாகுபலி, பரே சக்கரவர்த்தி, கடைசியா மோட்சம் பண்ணார் ஜம்பு சுவாமி, அவங்க எல்லாம் யாருக்கிட்ட போய் மோட்சத்தை வாங்கினாங்க? எங்கேயாவது போய் கொடுங்க, மகாவீரர் கிட்ட மோட்சத்தை வாங்கி வந்தாங்களா? எதுவரை நாம் நம்மை அறியாமல் இருக்கிறோமோ அதுவரை நாம் விடுபட முடியாது. அதுதான் அவர்கள் எல்லோரும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆகமும் அதை தான் சொல்லுது, 4 அநியோகங்களும் அதை தான் சொல்லுது. ஆகையினால் நாம் நம்மை அறிய வேண்டும். முதல் மோட்சத்திற்கு முதல் படி நற்காட்சி, அங்கேயே அதை சொல்லிட்டார். அந்த நற்காட்சிக்கு முதல் படியிலே காலை எடுத்து வைக்க வேண்டும் என்றால் நான் யார் என்பதை அறிந்தாக வேண்டும். நான் யார் என்பதை அறிய வேண்டும் என்றால் அதற்குரிய காரணம் எது, அறிவதற்கான காரணம் எது, என்னை நான் அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஒரு பையன் நல்லா படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அதற்குரிய பள்ளியில சேர்க்கணும், அதற்குரிய நல்ல பயிற்சி பெறக்கூடிய ஆசிரியர் கிட்ட கொண்டு போய் விடணும். காரணங்கள்லாம் அதெல்லாம் நாம பர்ஃபெக்டா செய்திருவோம். நம்மளால எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பேசி எல்லாம் செய்யறோம். கோட்டை விடுறது இங்கதான், இங்கதான் எந்த கேள்வியுமே கிடையாது. கேட்காமல், எதையும் கேட்காமல் செயல்படுகிறோம்.
என்றால் அது ஒரே ஒரு இடம் இங்கதான். இது ஏன் செய்யறோம் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கிறோமா? கிடையாது. எதை சொன்னாலும் சேர்த்து ரெடியா இருக்கும். தேங்காய் உடைக்கணுமா, உடைக்கூடாதா? உடைக்கணும்னு சொன்னா உடைச்சிரு, உடைக்கூடாதுன்னா வச்சிரு. அஷ்டமிக்கு போனோமா போகக்கூடாதா? அதுவும் தேய்பிரி அஷ்டமிக்கு போனோமா போகக்கூடாதா? போனீங்கன்னா உனக்கு இதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். இவ்வளவு கஷ்டப்படுற இல்லையா, நீ போனீங்கன்னா நடக்கும். சரி போயிடுவோம். ஏன் போனோம், போனா நடக்குமா, போனவங்களுக்கு எத்தனை பேருக்கு நடந்திருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கு? எத்தனை வழி இருக்குதோ அத்தனை வழியிலையும் ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஒண்ணு கள்ளத்துக்கு போடுவோம். மாங்காய் விழுந்தா விழுந்து, இல்லைன்னா கல்லு தானே போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செயல்படுறோம். எவ்வளவு அறியாமையில இருக்கிறோம். ஆனா உலகியல் அப்படி இருக்கிறோமா? யாராவது என்ன சொல்லிட்டா கண்மூடித்தனமா, எங்க அங்க 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, போங்க, முதல்ல போறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உடனே போயிடுவோமா? யாரு அந்த காலத்துல கொடுப்பாங்க? உடனே கேள்வி கேட்கறோம் இல்ல, அதை நம்புறோமா உடனே? இல்ல. ஆனா தர்மம் மட்டும் ஏதோ சொன்னாலும் ஓகே நிற்கும். ஆகையினால்தான் இன்னும் நாம் பொருளினுடைய இயல்பை அறியாமல் இருக்கின்றோம். எவ்வளவுதான் நாம் ஆலயத்திற்கு வந்தாலும், ஆலயத்தை வழிபட்டாலும், ஆலயம் சார்ந்த நிகழ்வுகளிலே பங்கு கொண்டாலும் அப்படிதான் இருக்கிறோம் கடைசி வரை. சரி, எப்பதான் நீங்க தலைப்புக்கு வர போறீங்கன்னு கேக்குறீங்களா? என்ன பண்றது, முதல்ல கொஞ்சம் பேச நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டாதான் கொஞ்சம் ஆட்டம் இல்லாத மேல போக முடியும். அதுக்காக தான். ஆக நிமித்தம் உபாதானம், ஒவ்வொரு காரியத்திற்கும் 2 விதமான காரணங்கள். ஒன்று நிமித்த காரணம், மற்றொன்று உபாதான காரணம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆன்மா சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஜடப்பொருள் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, உலகே சார்ந்த செயலாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் அதற்கு 2 காரணங்கள். ஒன்று நிமித்த காரணம், ஒன்று உபாதான காரணம். கருப்பு முடி வெள்ளையா போடுறதுன்னா அந்த கருப்பு முடி வெள்ளையா போறதுக்கும் ஏதோ நிமித்த காரணம் உண்டு, உபாதான காரணம் உண்டு. குழந்தை இளைஞனாகி இளைஞன் முதியவர் ஆவத்துக்கும் காரணங்கள் எல்லாமே இல்லை. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் எந்த செயலும் நடைபெறுவது இல்லை. ஆனா உலகில் சார்ந்த செயல்களுக்கு என்ன காரணம் நாம தேடி தேடி போய் பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் ஆக வேண்டும். நமக்கு நாம் எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்துக்கு உண்டான காரணங்கள் எப்படி இருக்கின்றன, எந்த காரணங்களால் காரியம் நமக்குரிய நமக்கு பயனுடைய காரியம் நடைபெறும் என்பதை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு நாம் இப்ப முயற்சி செய்யலாம். உலகத்துல எத்தனையோ காரணங்கள் காரியங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் போய் நம்மால புரிந்து கொள்ள முடியாது. ஒரு முதல்வராகணும், பிரதமராகணும்னா அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. மக்கள் ஓட்டு போடுறது, அப்புறம் தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் நாம ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு எத்தனையோ காரண காரியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வேணாம். இப்போ 2 காரணங்கள் சொல்லிட்டாரு. ஒன்று நிமித்த காரணம், மற்றொன்று உபாதான காரணம். இப்ப இந்த நிமித்த காரணம் உபாதான காரணம் அப்படின்ற பொழுது எது நிமித்த காரணம், எது உபாதான காரணம், அதை நாம தெரிந்து கொள்ளணும். 3 மணி வரலாம் டைம் இல்லையா? 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டீங்க. 5 நிமிஷம் எனக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நல்லது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் டைமுக்கு நான் முடிச்சிடுவேன். என்ன யாரும் வந்து முடிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நானே அது மாதிரி இருந்தா அப்புறம் மற்றவர்கிட்ட எப்படி நாம எதிர்பார்க்கணும். ஆக நிமித்தம் என்பது வெளியிலிருந்து உதவுவது நிமித்தம். அந்த செயல் வடிவிலே எது பரிணமிக்கிறதோ அது உபாதானம். எத்தனையோ பேர் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணலாம், நமக்கு இங்க வர முடியல, என்னால வர முடியாதுங்க, ஆனா என்னால முடிஞ்சது ஏதோ ஞானம் கொடுக்குறேன் அப்படின்னே சில பேர் கொடுத்துருக்காங்க. வர முடியல, ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக வெளியில இருந்து எத்தனையோ இந்த காரியத்துக்கு காரணங்கள் இருக்கின்றன. அதே போல இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உதவி இருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் இதிலே கலந்து கொண்டு உதவி செய்யுங்க. இப்படி பல காரணங்கள். உபாதானம் என்பது யார் இந்த செயல் வடிவிலே பரிணமிக்கிறார்களோ அவர்கள் உபாதான காரணம். இந்த காரியத்துக்கு
பயிற்சி வகுப்பு என்ற ஒரு காரியம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பயிற்சி வகுப்பு வடிவிலே யார் பரிணமிக்கிறார்களோ, யார் பரிணமிக்கிறாங்க? பயிற்சி வகுப்பில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதை தேர்விலே எழுதக்கூடிய அளவுக்கு மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பயிற்சி வகுப்பு வடிவிலே பரிணமிக்கிறார்கள் அர்த்தம். அவங்கெல்லாம் பயிற்சி வகுப்பு வடிவில பரிணமிக்கிறாங்களா? இல்லை. ஆனா அவர்களும் இதற்கு காரணம் தான். இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க, முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் நாம என்ன தேர்வை எழுத போறோம், தர்மத்தை கேட்டு வச்ச புண்ணியன்றாங்க, கேட்டு வைப்போம். அப்படியும் சில பேர் இருக்காங்க. உண்மையிலேயே இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவ்வடிவிலே யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் உபாதான காரணம். மற்றவர்கள் எல்லாம் இதற்கு நிமித்த காரணம். பணமோ இடமோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதெல்லாமும் நிமித்தம் தான். இப்போ இந்த பயிற்சி வகுப்புக்கு நிமித்த காரணத்தால நடக்குதா, உபாதான காரணத்தால நடக்குதா? அதுதான் பிரச்சனைக்குரிய கேள்வி. அதைதான் நாம தெளிவா புரிந்து கொள்ளணும். இப்ப நான் வேற ஒரு சப்ஜெக்ட் போறேன். பையன் 100 மதிப்பெண்கள் பெற்று நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்று மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுகிறான். அதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க நீங்க பதில் சொல்லாதீங்க. அதற்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளியினுடைய முதல்வர் சொல்லுவார், எங்க ஸ்கூல்ல படிச்சதாலதான் டாப்ல வந்தான். அந்த அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல யார் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் டீச் பண்ணாரோ அந்த ஆசிரியர் சொல்றாரு. முதல்வர் என்ன பண்ணாரு, அவர் பாட்டு பிரின்சிபல் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். நாங்க தான் போய் கிளாஸ்ல டீச் பண்ணி வான்னு கத்தணும், அவனை நெறிப்படுத்தணும். நாங்க தான் காரணம் ஆசிரியர் சொல்லுவாங்க. எல்லாம் உண்மையா போய் நான் ஏதோ ரீல் விட்டுருக்கேன். அந்த பள்ளி தனியார் பள்ளியா மேனேஜ்மெண்ட் சொல்லும், நாங்க மேனேஜ்மெண்ட்ல நாங்க சிறப்பான முதல்வரையும் ஆசிரியரையும் அப்பாயிண்ட் பண்ணி நாங்க தான் செம்மையா நடத்துறோம், அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் மொத்த கிரெடிட் அவங்க சொல்லுவாங்க. பையனோட அப்பா அம்மாவை கேளுங்க, சொல்லவே வேணும், அது நமக்கு நல்லா அனுபவம். இத்தனை பேரும் சொல்லுவாங்க என்னாலதான். அந்த பையனே டிவியில பேட்டி கொடுக்கும் போதும் அதெல்லாம் சொல்லுவோம். என்னுடைய ஆசிரியர் எனக்கு நல்லா சொன்னாரு, எங்க அப்பா அம்மா நல்லா கோஆபரேட் பண்ணாங்க, பள்ளி முதல்வர் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு அப்படின்லாம் சொல்லுவான். அட அப்பாவி பையாலே, நீ படிச்சத சொல்லல, உன்னுடைய முயற்சியை விட்டுட்டேடா அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. அதே பள்ளியில கைலா போன பையனும் படிச்சிருக்கிறான். அது வருதாங்க வரல. இவன் பாஸ் பண்ணான்னா அப்ப யார் காரணம்? அப்ப ஒரு காரியம் நடைபெறுவதற்கு காரிய வடிவிலே யார் செயல்பட்டார்களோ அவர்கள் தானே முக்கிய காரணம். அதுக்கு பேர் தான் உபாதான காரணம். புரிஞ்சுதுங்களா? இப்படி எல்லாம் ஆன்லைன்ல சொல்ல முடியாது. ஆன்லைன்ல ஒண்ணுமே உங்க முகத்தை பார்த்தே புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியுது. என்ன பார்க்கும்போது உங்களுக்கு இவர் சரியாதான் சொன்னாரா தப்பா சொல்றாருன்னு நீங்க இதை நான் எப்படி ஆன்லைன்ல சொல்ல முடியும்? இருந்தாலும் எங்கெங்கயோ இருக்காங்க, குவைத்துல, துபாயில, யுஎஸ்ல, கனடாவில எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நாம எப்படி நேரம் வந்தாதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, பயன் பெறுறாங்க, ஒரு முறைக்கு 4 முறை கேட்கறாங்க, மகிழ்ச்சி தான். ஆக எல்லோருக்கும் போய் சேருது. நாம இது வேற ரவிச்சந்திரன் ஃபுல்லா பர்மனன்ட் ஆக்கி யூடியூப்ல வச்சிருந்தாரு, எப்போ ஒன்னாலும் யார் ஒன்னாலும் கேட்டுக்கலாம். அதுல வாய்ப்பு இப்போ கொரோனாவில வந்த பாக்கியம். அதனால பல கேடுகள் வந்தாலும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆக இப்படி உண்மையிலேயே அவன் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றதற்கு காரணம் அவன்தான். மற்றவர்கள்லாம் நிமித்தம்தான். மற்றவங்க எல்லாம் காரணம் என்றால் மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஏன் அப்படி ஆகவில்லை? இப்ப டக்குன்னு நான் இதெல்லாம் சொல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு யார் காரணம் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? நீங்களே என்னையுமா சொல்லுவீங்க?
யார் ஏற்பாடு ஏற்பாடு பண்றது பெரிய விஷயம் தான். அது அவங்க யாருன்னா கோச்சிங்க போறாங்க. நாம விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்றோம். காசு எல்லாரும் நடத்த முடியுமா அப்படி இப்படின்னா அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அதுக்குதான் நான் மாணவனை சொல்லிட்டேன். அது பிரச்சனையே இல்லை பாருங்க. ஆக இப்படி உண்மையிலேயே யார் இந்த செயல் வடிவிலே பரிணமிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே உபாதான காரணமாக திகழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒத்துழைக்கிறவர்கள் யாரெல்லாம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகிறவர்கள் எல்லாம் நிமித்த காரணம். இப்படி காரணம் இரண்டு விதம். ஒன்று உபாதான காரணம், மற்றொன்று நிமித்த காரணம். மாணவன் தேர்ச்சி பெற்றதற்கு மாணவன் உபாதான காரணம். ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம், பள்ளி முதல்வர், பெற்றோர்கள் எல்லாம் நிமித்த காரணம். இன்னும் சொல்ல போனா பாட நூல்கள், வகுப்பறை அதெல்லாம் கூட நிமித்த காரணம். ஆக நிமித்த காரணங்கள் பல. உபாதான காரணம் அதுவும் 2-3 பிரிவு அதுல இருக்கு. அது அப்புறம் நாம வருவோம். ஆக இப்ப உபாதான காரணம்னா என்ன, நிமித்த காரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பொருளிலும் நிகழக்கூடிய சமயந்தோறும் நிகழக்கூடிய காரியங்கள் இருக்கு. பச்சை நிறம் மஞ்சள் நிறமா மாறுது, மாங்காய் பச்சையா இருந்து மஞ்சளா மாறுதுன்னா அதுக்கும் நிமித்த காரணம் உபாதான காரணம் உண்டு. நான் தலைமுடிக்க சொன்னேன் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் நிமித்த காரணம். பழைய துணி புதிய துணி பழைய துணி ஆகுதுன்னா அதுக்கும் ஒரு நிமித்த காரணம் உபாதான காரணம் உண்டு. இந்த ஓவியங்கள்லாம் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, அதுக்கும் நிமித்த காரணம் உபாதான காரணம். எந்த செயலாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் உபாதானம் நிமித்த காரணம் ஒவ்வொன்றுக்கும் உண்டு. ஆக உபாதான காரணம் என்று எதை சொல்லுகின்றோம், நிமித்த காரணம் என்று எதை சொல்லுகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் அதனுடைய உட்பிரிவுகளை கோடிட்டு காட்டுற அதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்போ ஆகமத்துல என்ன சொல்றாங்க, பானை இதெல்லாம் கேள்விப்பட்டு பானையை உதாரணம் சொல்றாங்க. ஆகமத்தை ஏன் அந்த மாதிரி உதாரணம் சொல்றாங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி உதாரணம் சொன்னாங்க. இன்னும் இப்போ நல்லா இப்போ மொபைல் போனு கம்ப்யூட்டர் அதெல்லாம் சொல்லிருக்கலாம்னா அது 100 வருஷத்துக்கு முன்னே யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு ஒரு உலகம் போடுறது உலகமே போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் பொறுத்து யாருக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது. நமக்கே தெரிஞ்சிருக்குமா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. ஆகையினால எந்த உதாரணத்தை கொடுத்தால் அது எப்பொழுதும் நிலையாக இருக்குமோ அப்படிப்பட்ட உதாரணங்களை தான் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பானை என்பது எப்பொழுதும் பயனுடைய பொருள். ஆகையினால பானையை உதாரணம் கொடுத்தாங்க. எப்ப பாரு பானையே சொல்லிக்கிறீங்களே, ஒன்னா காஞ்சோர இட்லி கூட சொல்லலாம். அவங்க ஏற்கனவே போட்டுட்டாங்க ஒருத்தர் வாட்ஸ்அப்ல காஞ்சோர இட்லியே உபாதான நிமித்தத்துல போட்டிருக்காங்க. ஆக அதுதான் எங்களுக்கு பிடிக்கும்னா அதோட வச்சுக்கலாம், எந்த காரியத்தை வேணாலும் வச்சுக்கலாம். முதல்ல ஆகமம் சொல்றது பானை. பானை இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, உபாதான காரணம் எது நிமித்த காரணம் எதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம், பானை என்ற ஒரு காரியத்திற்கு எது உபாதான காரணம் எது நிமித்த காரணம்? மண்ணு உபாதானம். முடிஞ்சு போச்சு, அது இப்ப முடிச்சிடலாம். அப்புறம் வேற என்ன வேணும்? புரிஞ்சு வச்சுன்னு ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த வகுப்புல நான் உங்களை பார்த்தேன்னா நீங்க பார்த்தனால ஞாபகம் கூட எனக்கு இருக்கு, அது மறந்து எவ்வளவு. ஆனா நீங்க இன்னும் ஞாபகம் நல்லாவே வச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக பானை என்ற ஒரு காரியத்திற்கு மண் உபாதான காரணம். அந்த மண்ணை பானையாக உருவாக்கிய குயவன், சக்கரம், தழி, அடிக்கல் எல்லாமே நிமித்த காரணம். இதையே நாம இது புறம் சார்ந்த ஒரு உதாரணம், புரிவதற்காக சொல்லப்பட்ட உதாரணம். நமக்கு என்ன காரியம் நடக்கணும், அதற்கு முதல் படி எது? நற்காட்சி. நற்காட்சி என்ற காரியத்திற்கு எது உபாதான காரணம் எது நிமித்த காரணம்? உங்க பேரு ஹேமகுமாரா? உபாதான காரணம் ஆன்மா. சரி, உயிர் என்னுடைய உயிர் தான். எனக்கு நற்காட்சி என்ற காரியம் நடைபெறணும்னா அதற்கு என்னுடைய உயிர் தான் உபாதான காரணம். ஏன்? ஏனென்றால் என்னுடைய உயிர் தான்
நற்காட்சி வடிவிலே பரிணமிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஒவ்வொரு உயிர்க்கும் இருக்கு. எனக்கு நற்காட்சி வரணும்னா என்னுடைய உயிர் தான் பரிணமிக்கும். உங்க உயிர் பரிணமிச்சா எனக்கு நற்காட்சி இருக்காது. பகவான் நற்காட்சி சிம்ம பரியாயத்துல மகாவீரர் அடைஞ்சார்னா அவருக்கு தான் நற்காட்சி. அவரு இருந்த போது மற்ற சிங்கத்துக்குலாம் நற்காட்சி வந்ததா? அங்க இல்ல. ஆக எந்த உயிர் நற்காட்சி வடிவிலே பரிணமிக்கிறதோ அந்த உயிர் நற்காட்சிக்கு உபாதான காரணம். அப்ப நமக்கு நற்காட்சி வரணும்னா நாம தானே செயல்படணும். வேற யாருன்னா நமக்கு பதிலா செயல்பட்டு பண்ண முடியுமா? முடியாது. நற்காட்சிக்கு மட்டும் இல்லை, படிப்பறிவுக்கும் அப்படித்தான். நச்சௌரஹாரியம் நச்ச ராஜஹாரியம் ந காத்ருபாஜம் நச்ச பாரகாரி வேகத்தை வந்தத்தை ஏவகிக்கும் வித்யாதமும் சர்வ தினப்புராணம்னு ஒரு நீதி ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்துல பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நாம படிச்சிருக்கிற படிப்பறிவு யாருன்னா ஷேர் பண்ணிக்க முடியுமா? நான் 4 டிகிரி வாங்கி 2 டிகிரி, நான் 4 வாங்கல, 2 டிகிரி இருக்கு என்கிட்ட. 2 டிகிரியில அவர் பாவம் டிகிரி வாங்க, நீங்க டிகிரி படிச்சுக்கிறீங்களா எனக்கு தெரியாது சொல்றேன். அப்புறம் போறாங்க. ஒரு டிகிரி அவருக்கு நான் கொடுத்துட முடியுமா? நான் கற்றிருந்த அந்த கற்றறிவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. கூகுளத்துல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றாங்க எத்தனையோ, அந்த மாதிரி இதை ஷேர் பண்ண முடியுமா? முடியாது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அரசாங்கம் நினைச்சா, பாரு நீ நிறைய படிச்சுக்கிற, படிக்காதவங்களுக்கு எல்லாம் உன் அறிவை நீ ஷேர் பண்ணி கொடு அப்படின்னா கொடுக்க முடியுமா? முடியாது. வீட்டுல இருக்கிற பொருள் காசு பணத்தை கொள்ளையடிச்சு போலாம் யார் வேணாலும். நான் படிச்ச படிப்பை யாராவது கொள்ளையடிக்க முடியுமா? நான் படிச்சது எனக்கு தான். என்ன ஒண்ணா தீர்த்து கட்டிடலாம். ஆனால் நான் கற்றறிந்த அறிவை அவன் தேடி போக முடியாது. இதெல்லாம் அதுல சொல்லியிருக்கு. அது நான் திரும்ப ஒவ்வொரு வரியா சொல்லலை, நமக்கு நேரம் அதெல்லாம் தேவையில்லைன்னு. அது மட்டுமல்ல, இன்னொரு மிகப்பெரிய வசதி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் காசு நகை நட்டுன்னா ஒரு காலத்துல மரக்காவில வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, பூமி கடியில பொச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம அந்த பணம் காசு எல்லாம் அதிகமா சேர்த்து வீட்டுல வச்சா வைக்கிறது கிடையாது. நம்ம வீடு எல்லாம் அவ்வளவு கிடையாது. எவ்வளவு பேருக்கு எங்கெங்க செவத்துல எல்லாம் மறைச்சு வைக்கிறாங்க. வெளியில எடுத்துன்னு போக முடியுதா காசு பணத்தை? ஒண்ணு இல்ல, ஏடிஎம்ல காசு வைக்கிறதுக்காக எடுத்துன்னு போறாங்க, வழியிலே கொண்டு அப்படிலாம் இருக்கு. அது போல அதை தூக்கிட்டு போறது அதிகமா இருந்தா எடுத்துட்டு போறது சுமையா இருக்கு. இதுக்கு சுமை இருக்குதா? எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும், எவ்வளவுதான் அறிவை ஏற்றுக்கொண்டாலும் மண்டையில வெளிச்சு போயிடுமா? அளவுக்கு மீறி ஏற்றிட்டா ஒன்னா, அளவுக்கு மீறி வண்டியில ஏறினா வண்டி எச்சு முடியும். ஆனா இதுல எவ்வளவு ஏறினாலும் ஒன்றும் ஆகாது. இப்படிப்பட்ட வசதி படித்தது ஞானம் அறிவு. அதே போல எந்த உயிர் நற்காட்சி வடிவில் பரிணமிக்கிறதோ அந்த உயிர்தான் அந்த நற்காட்சி என்ற செயலுக்கு உபாதான காரணம். நிமித்த காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நற்காட்சி தோன்ற வேண்டும் என்றால் அதுக்கு எது நிமித்த காரணம்? உபதேசம். அப்புறம் நித்யாத்துவனை தரிசன மோகனை வினை அழிதல், இதெல்லாம் நிமித்த காரணம். தரிசன மோகன வினை அழிவு, அது அழிவுக்கு காரணமா இருக்கக்கூடிய தேசனாலப்தி என்று சொல்லக்கூடிய அரவ உபதேசம். சிங்க பரியாயத்துல 2 சாரண பரமேஸ்வரி போய் உபதேசம் பண்ணாங்கல்ல, அதனால அந்த சிங்கத்துக்கு தரிசன வினை அழிந்து அது நற்காட்சியை பெற்றது. ஆக அற உரையும் தரிசன மோகனிய வினை அழிவும் நிமித்த காரணம். ஒன்று புற நிமித்தம், ஒன்று அக நிமித்தம். தரிசன மோகனிய வினை அழிவு என்பது அக நிமித்தம், அற உரை என்பது புற நிமித்தம். ஆக நிமித்தம் இப்படி நற்காட்சி என்ற செயலுக்கு இது உபாதான காரணம், அது நிமித்த காரணம். ஆக உபாதான காரணம் எதுவரை செயல்படாதோ அதுவரை நற்காட்சி தோன்றாது. நற்காட்சியை பெற வேண்டும் என்றால் நாம் முதலிலே அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உபாதான இது நற்காட்சி தான் முதல் படி மோட்சத்துக்கு. ஆகினால அந்த முதல் படியையே நாம முதல் படியாகி அந்த காரியத்துக்கு எது காரணம் என்பதை அறிந்து கொண்டால்தான் அதன்படி நாம் செயல்பட்டு மோட்சத்தை நாம் அடைய முடியும். ஆகினால அது போல ஒவ்வொன்றுத்துக்கும்
ஒவ்வொரு காரணம், நிமித்த காரணம், உபாதான காரணம் தான் இருக்கு. நாம ஏதாவது ஒன்றை மட்டும் சரியாக புரிந்து கொண்டால் போதும். அதுக்கப்புறம் மற்றது எல்லாம் நாம மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளலாம். சும்மா கோடு போட்டா ரோடு போடுற மாதிரி தான். முதல்ல எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டால் மற்றவை எல்லாம் தானாகவே விளங்கி. பையன் கூட அப்படிதான், லேசா அப்படி கோடு காட்டினா போதும், நல்லா அப்படியே பிடிச்சிக்கிற கோடுகள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அது போல முதலிலே நற்காட்சி என்ற செயலுக்கு எது காரணம், எது உபாதானம், எது நிமித்தம் என்பதை அறிந்து கொள்வோம். அதுக்கப்புறம் நிமித்தத்தால காரியம் நடக்கிறதா, உபாதானத்தால் நடக்கிறதா, இதனுடைய பிரிவுகள் என்ன, அதையெல்லாம் நாம அடுத்த வகுப்புல விரிவாக பார்க்கலாம் என்று கூறி, தயவோட முன்னாடி வந்தீங்க, அதனால தயவோட இந்த வகுப்பை இப்போதைக்கு நிறைவு செய்து மீண்டும் நான் வருவேன் என்று கூறி நிமித்த உபாதான காரணம். அவருடைய வழியிலே நான் பாட்சமார்க்க பிரகாசத்தின் 2வது அதிகாரம். இந்த 2வது அதிகாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 18 தலைப்புகளிலே நமக்கு ஆகம கருத்தை சொல்ல இருக்கிறார். இதிலே பிறவி நிலையின் இயல்பு, பிறவி நிலையின் இயல்பு என்று சொல்லுவதை விட பிறவி உயிர்களின் இயல்பு என்று கூட சொல்லலாம். இதற்கு பிறவி நிலையின் இயல்பு அல்லது பிறவி நிலையில் உயிர்களின் இயல்பு. பிறவி நிலையிலே உயிர்கள் எப்படி இருக்கின்றது? எப்படி இருக்கிறது? பிறவி நிலையிலே உயிர்கள் யாராவது